ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது 3 சேர்ந்த சட்னி தான் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். இப்போ அது கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த சட்னி செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் வந்து மிளகாய் வத்தல் ஒரு 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அது கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் அதை அப்படியே கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது 3 சேர்ந்தது இது ஒரு செகண்ட் தான் அடுப்பில் போட்டுட்டு டக்குன்னு ஒரு பரட்டி அதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ஆற வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மிளகாய் வத்தல் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் புளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிருங்க. உப்பு இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ இதை வந்து பேனில் வந்து அதே பேனில் எண்ணெய் வச்சுக்கேன். கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன், அது 2ஆக கிள்ளி அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு எப்போவுமே கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது அடுப்பு அணைச்சிட்டு சேருங்க. ஏன்னா கருவேப்பிலை சேர்க்கும் போது டக்குன்னு கொஞ்சம் இதுவாகும். அதனால் நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த சட்னியில் தாளித்து அதில் கொட்டிட்டேன் பாருங்கள். ஒரு அருமையான ஒரு எல்லா இதுவும் சேர்ந்தது சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ரொம்ப நம்ம கோல்டு மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மற்ற டயத்துலையும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.